ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் மே 11 and 12க்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் முக்கிய தினங்கள் பார்த்துடலாம். மே 11 என்ன சொல்லியிருக்காங்க? தேசிய தொழில்நுட்ப தினம், நேஷ்னல் டெக்னாலஜி டே. அதாவது இந்தியாவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சாதனைகளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே 11 இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. இந்த வருஷத்தோட கருத்துரு பார்த்தோம் அப்படின்னா, உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான பொறுப்பான கண்டுபிடிப்புகள், அதாவது ரெஸ்பான்சிபிள் இனோவேஷன் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத்ன்றது தான் இந்த வருஷத்துக்கான கருத்துவாக இருக்குது. இந்த கருத்துரோட முக்கிய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா, தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் வெறும் லாபத்திற்காக மட்டும் இல்லை, சமூகத்தோட அனைத்து மக்களுக்கும் பயன் தர வகையில் அதே மாதிரி இருக்கணும், நெறிமுறை சார்ந்து இருக்கணும், அதாவது எத்திக்கலாகவும் இருக்கணும், நிலையானதாகவும் இருக்கணும், அதாவது சஸ்டெயினபிளாகவும் இருக்கணும் அப்படின்னு செய்கிறத இந்த கருத்துரு கொண்டு வருது. அதே மாதிரி முக்கியமாக செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் மக்கள் அந்த தொழில்நுட்பங்களையும் அடித்தட்டு மக்களுக்கும் என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்றடைன்றதை இந்த நோக்கமாக கொண்டு இந்த கருத்துரை வெளியிட்டிருக்காங்க. ரெஸ்பான்சிபிள் இன்னோவேஷன் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத். நெக்ஸ்ட் பாருங்கள், மே 12 சர்வதேச செவிலியர் தினம், இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே. இது நவீன செவிலியர் முறையை உருவாக்கிய ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கல் அப்படின்றவங்கள பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம், மே 12. ஸோ 2026க்கான கருத்துரு பார்த்தோம் அப்படின்னா, நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம், அதிகாரம் பெற்ற செவிலியர்கள் உயிர்களை காக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது அவர் நர்சஸ் அவர் ஃபியூச்சர், எம்பவர்டு நர்சஸ் சேவ்ஸ் லைஃப்ஸ்ன்றதா இந்த வருஷத்துக்கான கருத்துராக இருக்குது. இந்த கருத்தோட முக்கிய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா, செவிலியர்களுக்கு முறையான ஊதியம், பாதுகாப்பான பணிச்சூழல் மற்றும் தலைமைத்துவ வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவது இந்த மையக்கருத்து வலியுறுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மே 12 சர்வதேச தாவர ஆரோக்கிய தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த். அதாவது தாவரங்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதன் மூலம், தாவரங்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதன் மூலம் பசிப்பினியை போக்கவும், வறுமையை குறைக்கவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த தினம் அறிவுறுத்தப்படுகிறது. சரியா? இந்த வருஷத்தோட கருத்துரு பார்த்தோம் அப்படின்னா, பிளான்ட் பயோசெக்யூரிட்டி ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி. சரியா? உணவு பாதுகாப்பிற்காக தாவர உயிரியல் பாதுகாப்பு அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட கருத்துரும். இந்த கருத்தோட முக்கிய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பூச்சிகள் மற்றும் நோய்களிடமிருந்து பயிர்களை பாதுகாப்பதன் மூலம் உலகளாவிய உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதை இது நோக்கமாக கொண்டிருக்கு. ஓகே, முக்கிய தினங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் போகலாம். தமிழக முதலமைச்சராக பெயர் பெற்ற ஜோசப் விஜய் தனது முதல் நாளில் கையெழுத்திட்ட முக்கிய கோப்புகளின் ஒன்றான இலவச மின்சாரம் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு பாருங்கள், அனைத்து வீடு உபயோக மின் நுகர்வோருக்கும் 500 யூனிட் மின்சாரம் இலவசம். 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம். அடுத்து 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை பயன்படுத்தும் அனைவருக்கும் மின் கட்டணம் கிடையாது. வணிக ரீதியிலான மின் நுகர்வோருக்கு மாதம் 200 யூனிட் இலவச மின்சாரம். ஸோ இதில் எந்த ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரியா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது அவங்க முதல் கையெழுத்தான இலவச மின்சாரத்தில் 500 யூனிட் வரை, இப்போ ஒவ்வொரு 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு மாதம் அந்த 2 மாதங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரமும், அந்த 500 தாண்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு 100 யூனிட், எப்பயுமே ஆல்ரெடி நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் கொடுத்துருந்தா 100 யூனிட் இலவச மின்சாரம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக ப்ளஸ் இப்போ நம்மளுக்கு 2 கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் 2 ஒரு ஆணைகளை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்க்குறப்ப அதைத்தான் இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த 200 யூனிட்கள் வரை இலவச மின்சாரம் சாமானிய மக்களின் மின் கட்டண சுமையை குறைக்கிறதுக்காண்டி ஏற்பட்டுக்கிட்ட நடவடிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இன்னும் 2 பார்த்தோம் அப்படின்னா, சிங்கப்பெண் சிறப்பு படை, அதாவது சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் பெண்களோட பாதுகாப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேம்படுத்திருக்கும், புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் உருவாக்கப்பட்ட உயர்மட்ட மகளிர் பாதுகாப்பு பிரிவு தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைப்பிரிவு. இது முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு. அதாவது இது என்ன அப்படின்னா, தமிழகத்தை போதைப்பொருள் இல்லாத மாநிலம் மாற்றுறதுக்காண்டி இந்த 37 மாவட்டங்கள்லையும் 9 நகரங்கள்லையும் 65 காவல் நிலையங்களை
வந்து என்ன பண்ணுவாங்க, போதைப்பொருள் தடுப்பு காவல் நீங்கள் உருவாக்கி வந்து தமிழகத்தை வந்து போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குறதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3 தான் வந்து இப்போ அவர் முதல் நாள் பதவியேற்ற முதல் நாளில் வந்து போட்ட கையெழுத்தார். அடுத்து பாருங்கள், இந்திய அஞ்சல் துறை அறிமுகப்படுத்தியுள்ள டிஜிபின் அதாவது டிஜிட்டல் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் வந்து குறித்து பின்வரும் கூற்றுகள் எது சரியாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது 10 இலக்க எண்ணெழுத்தை அதாவது எழுத்துக்கள்னா ஆல்ஃபா நியூமரிக்கை கொண்ட ஒரு டிஜிட்டல் முகவரி ஆகும். இது புவியின் பரப்பை வந்து 4 டைம்ஸ் அதாவது 4x4 ஓகே, இது வந்து 4x4 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட கட்டங்களாக பிரிக்கிறது. அதே மாதிரி இது IIT ஹைதராபாத் மற்றும் இஸ்ரோ தேசிய தொலையுணர்வு மையம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் உருவாக்கிறது. இது பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே சரிதான். ஓகே, மேற்கூறிய அனைத்துமே சரி. இந்த நம்மளுக்கு இப்போ அறிமுகப்படுத்தியிருக்க அதாவது அஞ்சல் துறை இப்போது டிஜிபின்றது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஜிட்டல் பின்கோட் நம்மளுக்கு 6 டிஜிட்டில் தான் எப்பயுமே நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பின்கோட் இருக்கும். அதை மேம்படுத்துகிறாங்க, மேம்படுத்தி நவீன தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் முறையை வந்து இணைக்கிறாங்க. சரியா, இது நிலப்பரப்பை வந்து சிறிய அதாவது 4x4 வந்து என்ன பண்ணுது, பிரிக்குது. அப்படி பிரிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் கிடைக்கும். இப்போ ஒரு வீட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு இடமா இருக்கட்டும், அந்த இடத்தோட இப்போ இந்த மாதிரி 4x4 வந்து ஒரு நிலப்பரப்பை பிரிக்கும் போது அதோட என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. துல்லியமாக என்ன பண்ண முடியும், நம்மளால் அந்த லொக்கேஷனை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இது அட்சரேகை லாட்டிடியூட் மற்றும் தீர்க்கரேகை லாங்கிடியூட் தரவுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்படி இணைச்சாதான் நம்மளால் அந்த வீட்டோட அட்ரஸையோ இல்லை ஒரு இடத்தோட அட்ரஸையோ நம்ம துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது IIT ஹைதராபாத் மற்றும் இஸ்ரோ ஆகியவற்றின் தொழில்நுட்ப உதவியுடன் உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட பயன்கள் பார்த்தோம் அப்படின்னா அவசர கால சேவைகள், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு மற்றும் அவங்களுக்குலாம் வந்து துல்லியமான இடத்த வந்து அடையிறதுக்கு வந்து உதவுது. அதே மாதிரி இ-காமர்ஸ் டெலிவரிகள், அதே மாதிரி தளவாட போக்குவரத்துக்கும் எளிதாக்கிறது. இது ஒரு திறந்த நிலை மென்பொருளாக இருப்பதால் ஆஃப்லைனிலும் பயன்படுத்திக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த டிஜிபின் முறையானது வந்து தற்போதுள்ள பின்கோடு முறையை வந்து நீக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீக்காது. அதுக்கு மேலே மேம்படுத்துறதுக்காண்டி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. மாறாக அதனுடன் இணைந்து செயல்பட்டு மூவரின் துல்லியத்தை வந்து மேம்படுத்தும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 2024ஆம் ஆண்டு தேசிய குற்ற ஆவணக்காப்பு அறிக்கையின்படி இந்தியாவின் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு மிக அதிக வன்முறை குற்ற விகிதத்தை வந்து பதிவு செய்த மாநிலம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஒடிசா. சரி, ஒடிசாவில் தான் இப்போ அதிக குற்றங்கள் வந்து நடந்துக்கா சொல்லிட்டு இப்போது தேசிய குற்ற ஆவணக்காப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மாநிலம் ஒடிசா மாநிலம் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 161.6 வன்முறை குற்ற பதிப்புகளுடன் நாட்டின் முதல் இடத்துல இருக்குது. அதே மாதிரி வன்முறை குற்றங்களின் மொத்த எண்ணிக்கையில் 75,403 வழக்குகள் வந்து ஒடிசா இந்தியா அளவில் வந்து 4வது இடத்துல வந்து இருக்குது. சரியா, அடுத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் வந்து ஒடிசா வந்துட்டு 2ஆம் இடத்துல வந்து இருக்குது. 1 லட்சம் பெண்களுக்கு 118.3 குற்றங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்டுள்ள புதிய 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் அதாவது லேபர் கோட்ஸ் அப்படின்னு கூற்றுகளில் வந்து எது சரியானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளும் 29 பழைய தொழிலாளர் சட்டங்களுக்கு மாற்றாக, அதாவது தொழிலாளருக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது, இப்போ அதை மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 4 தொழிலாளர் சட்ட தொகுப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்ட தொகுப்புகள் 2025ஆம் ஆண்டின் நவம்பர் 21 முதல் அமலுக்கு வந்தன. அடுத்து வந்துட்டு தொழிலாளர் உறவுகள் சட்ட தொகுப்புகள் 2020 என்பது குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் சம ஊதியம் வழங்குவதை உறுதி செய்கின்றார். இல்லை எது சரின்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 2 தான் சரி. ஏன் பாருங்கள், நம்மளுக்கு இந்திய அரசு 29 பழைய தொழிலாளர் சட்டங்களை வந்து எளிமைப்படுத்தியிருக்காங்க. 4 புதிய சட்ட தொகுப்புகளை வந்து நம்மளுக்கு மாற்றி எப்போ கொண்டு வந்திருக்காங்க 2025 நவம்பர் 21 அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஊதியத்தை பற்றிய விதிகள் பார்த்தோன்னா ஊதிய சட்ட தொகுப்பு வந்து 2019 வந்து தொழிலாளர் உறவுகள் சட்ட தொகுப்பு
2020 என்பது வந்து தொழிற்சங்கங்கள், தொழிலாளர்கள் தகராறுகள் மற்றும் நிறுவனங்கள் மூடுதல் போன்ற அம்சங்களை கையாளுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதனால தான் நம்மளுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த இது தப்பு, இந்த கூற்று வந்து தப்பு. 2020 வந்து நம்மளுக்கு அவங்க குறைந்தபட்ச ஊதியம் சம ஊதியத்தை வந்து சொல்லலை. எதை சொல்லுது நம்மளுக்கு? 2020 தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களோட தகராறுகளை பற்றி சொல்லுது. சரி, ஃபஸ்ட் அந்த 4 தொழிற்சாலை சட்ட தொகுப்புகளை பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஊதிய சட்ட தொகுப்பு 2019 தான் வந்து எதை சொல்லுது? குறைந்தபட்ச ஊதியம், உரிய நேரத்தில் ஊதியம் மற்றும் சம ஊதியத்தை பற்றி சொல்லுது. அடுத்து தொழிலாளர் உறவுகள் 2020 எதை சொல்லுது அப்படின்னா, தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர் தகராறுகளை வந்து கையாளுதல் சொல்லுது. அடுத்து சமூக பாதுகாப்பு 2020 வந்து வருங்கால வைப்பு நிதி, PF, ஓய்வூதியம் மற்றும் காப்பீடை பற்றி சொல்லுது. அடுத்து தொழிற்சார் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் 2020 வந்து சுகாதார வசதிகள் வட்டாரத்துக்குள் அதிகபட்சம் 48 வேலை நேரங்களை வந்து 48 மணி நேர வேலை நேரம் மற்றும் பாதுகாப்பை வந்து சொல்லுது. இந்த புதிய சட்ட கட்டமைப்பு வந்து தொழிலாளர்களோட பாதுகாப்பை உறுதி செய்வதையும் தொழில் செய்வதை வந்து எளிதாக்குவதையும் நம்மளுக்கு வந்து நோக்கமாக கொண்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் தரவுகளின்படி தமிழகத்தின் அரசு மருத்துவமனைகளில் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை ஆகும் சராசரி செலவு மற்றும் தேசிய அளவில் நிலவும் சராசரி அளவு ஆகியவற்றை ஒப்பீடுகளில் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுபடி பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்துக்கு ஆகும் செலவு வந்து தேசிய சராசரியை விட அதிகம். அடுத்து தமிழகத்தில் ஆகும் செலவு 1357, தேசிய சராசரி வந்து 6631 விட குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகம் மற்றும் தேசிய அளவு செலவுகள் வந்து சமமாக உள்ளன. அடுத்து தமிழகத்தில் 75 பிரசவங்கள் மட்டுமே மருத்துவமனை நடைபெறும். இதுக்கு சரியான விடை பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தில் ஆகும் செலவு வந்து எவ்வளோ, அதாவது தமிழகத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க செலவு வந்துட்டு 1357. தேசிய சராசரி அதாவது குறைவு தானே, 6631 நம்மளுக்கு குறைவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைப்படி நம்ம இன்னும் தகவல்கள் பார்த்தோம் அப்படின்னா, குறைந்த சிகிச்சை செலவு அதாவது வந்து முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தமிழக அரசு மருத்துவமனையில் ஒரு நோயாளிக்கு எவ்வளோ தான் வாங்குறாங்க? 1357 மட்டும்தான் வாங்குறாங்க. இது தேசிய சராசரி எவ்வளோ வாங்குறாங்க? 6631 வாங்குறாங்க. ஸோ அதோட இது வந்து நம்மளுக்கு குறைவு தான். அதே மாதிரி படுக்கைகள் வசதின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிகமான படுக்கை வசதி கொண்ட இதில் வந்து தமிழகம் வந்து முதலிடத்தில் இருக்குது. 99,435 படுக்கைகள் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 75 பிரசவங்கள் மட்டும் இல்லை, 99 பிரசவங்கள் வந்து எதில் நடக்குதான்? மருத்துவமனையில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் சுமார் 43% உள்நோயாளிகள் வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெறாங்க. இது தென் மாநிலங்களிலே வந்து அரசு மருத்துவமனையை தேர்ந்தெடுக்கும் நோயாளிகளின் எண்ணிக்கை வந்து தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்குது. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தொங்கு சட்டசபை வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் ஆளுநர் கடைபிடிக்க வேண்டிய முன்னுரிமை வரிசையை வந்து சக்கராச்சாரியார் ஆணையத்தின்படி வரிசைப்படுத்துகன்னு சொல்கிறாங்க. சக்கராச்சாரியார் ஆணையம் அப்படின்றது வந்து தொங்கு சட்டசபை அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஆளுநர் கடைபிடிக்க வேண்டிய முன்னுரிமைகளை வந்து அவங்க ஆணையம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஆர்டர் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு SR பொம்மை வழக்கில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவையில் வந்து தெளிவான பெரும்பான்மை கொண்ட தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி. சரியா? ஃபஸ்ட்டு எது இருக்கணுமா? ப்ரீ போல் அலைன்ஸ்னால் கூட்டணி. அவையில் வந்து தெளிவான பெரும்பான்மை கொண்ட தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி. பெரும்பான்மைனா நம்மளுக்கு 118 சீட்ஸ் வந்து, அதாவது MLAக்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வெற்றி பெற்றிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இவங்க இந்த சக்கராச்சாரிய ஆணையத்தின்படி நம்ம இப்போ சொல்கிறோம். அடுத்து நிலையான ஆட்சியை வந்து வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றை கட்சி. சரியா? அதாவது எந்த ஒரு கட்சி சாராமலும் ஃபஸ்ட்டு இந்த இது இருந்துச்சுன்னா இது, அடுத்து இது இல்லைன்னா அடுத்து எந்த இதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த தேர்டு. அதாவது நிலையான ஆட்சி வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றை கட்சி, ஒரே ஒரு கட்சி மட்டும் அவங்களோட பெரும்பான்மை நிற்கும்போது அது பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்தல் முடிவுக்கு பிந்தைய கூட்டணி, போஸ்ட் போல் அலையன்ஸ். அதாவது இப்போ இந்த மாதிரி ரெண்டுமே ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் கூட்டணி அமைச்சு பெரும்பான்மை இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்கராச்சாரிய ஆணையம் வந்து நம்மளுக்கு வரிசைப்படுத்துகிறாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வரணும்? செகண்ட் வரணும், தேர்டு, ஃபஸ்ட்டு.
சரி, இப்போ இந்த சக்கராச்சாரியார் ஆணையம் பார்த்தோம் அப்படின்னா இது 1988 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகளின்படி ஒரு தொங்கு சட்டப்பேரவை அமையும் போது ஆளுநர் தனிச்சையாக செயல்பட ஒரு முறையான முன்னுரிமை வந்து பின்பற்றணும்னு சொல்கிறாங்க. அது முன்னுரிமை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரீ போல் அலையன்ஸ். முதலாவதாக தேர்தலுக்கு முன்னரே ஒன்று சேர்ந்து போட்டியிட்டு அவையில் தெளிவான பெரும்பான்மை பெற்ற கூட்டணி கட்சி வந்து இருந்துச்சு அப்படின்னா ஆளுநர் வந்து அவங்கள ஆட்சி அமைக்க அழைக்கணும். சரியா, இதுவே நேரடி தீர்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரீ போல் அலையன்ஸ் இருக்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, மிகப்பெரிய ஒற்றை கட்சி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதாவது எந்த ஒரு கூட்டணியும் இல்லாத பட்சத்தில் அவையில் அதிக இடங்களை வென்ற தனி பெருங்கட்சி, அதாவது எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் 118 பெரும்பான்மை நிரூபிக்க கட்சியை வந்து என்ன பண்ணணும், ஆட்சி அமைக்க கூப்பிடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்தல் முடிவுக்கு பிந்தைய, அதாவது போஸ்ட் போல் அலையன்ஸ், ஒன்று முன்னாடி இருந்திருக்கணும், இல்லை கூட்டணியே இல்லாமல் தனி பெரும்பான்மையாக இருக்கணும், இல்லை அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு வந்து கூட்டணி அமைக்கணும் 108 பெரும்பான்மை வரதுக்கு. ஸோ அப்படி இருக்கிறத வந்துட்டு ஆளுநர் வந்து அவங்களை கூப்பிட்டு வந்து என்ன பண்ண சொல்லணும், ஆட்சி அமைக்க சொல்லணும். ஸோ இது ரிலேட்டட் ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 164 படி ஆளுநர் வந்து முதலமைச்சரை வந்து நியமனம் பண்ணுறதை பற்றி சொல்லும். அடுத்து வந்துட்டு இதில் மெயினாக இருக்க வழக்கு வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒரு அரசுக்கு பெரும்பான்மை இருக்கிறதா என்பதை ஆளுநர் மாளிகையில் வந்து முடிவு செய்யக்கூடாது. எப்போ சொல்லணும், சட்டமன்ற அவையில் தான் சொல்லணும், ஃப்ளோர் டெஸ்ட்டில் தான் வந்துட்டு நிரூபிக்கணும். ஸோ இது வந்து இந்த ரிலேட்டடாக வரனால நம்ம இது பார்க்குறோம். எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் தான் நிரூபிக்கணும், ஆளுநர் மாளிகையில் வந்து என்ன பண்ணக்கூடாது, நிரூபிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு அதே மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி, ஏன்னா இப்போ பெரும்பான்மை நிரூபிக்கலை அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், குடியரசு ஆட்சி ஆர்டிக்கிள் 356 படி வந்துடும். ஸோ இதையும் நம்ம தவிர்க்கிறதுக்காண்டி இந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளை வந்து ஆளுநருக்கு வந்து இந்த ஆர்டரில் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சக்கராச்சாரிய ஆணையம் வந்து ஒரு இதை சொல்லியிருக்காங்க. சரி, இதோட வந்துட்டு நம்மளுக்கு என்ன முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி நம்ம இதை முடிச்சுக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸை. ஸோ இதுக்கு ஃபுல்லாக இருக்க கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம சேனலில் முன்னாடி இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு மே 1 நமக்கு இருக்குது. ஏப்ரல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்க, அதை பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.